தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசலானது மேலும் மேலும் அதிகரித்துட்டே இருக்குது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமானது தற்போது தீவிரமாக போய்கொண்டிருக்கிற இதே சமயத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய கணக்கு ஒன்றை போட்டு வச்சுருந்தார். ஆனால் தற்போது கோவை தொகுதியினுடைய வேட்பாளராக அவர் களமிறங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. மத்தியில் கோவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பதிலளித்த அண்ணாமலை அவர்கள் இல்லை நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வற்புறுத்தப்பட்டதாகவும், அண்ணாமலை தற்போது முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் கோவை தொகுதியினுடைய எம்பி வேட்பாளராக நிற்பது தமிழக பாஜகவை பொறுத்தவரை சோசியல் மீடியாக்களில் வார் ரூம் வச்சு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் செல்வாக்கு இருப்பது போல் அப்படி தோற்றத்தை உருவாக்கினாலும் உண்மை நிலவரம் என்னன்னாக்க கட்சி மீட்டிங்கிலும் பொதுக்கூட்டத்திலையும் பெரிய அளவில் கூட்டம் வர்றதில்ல, மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சியாகவே பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை கோவை தொகுதியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக நின்னாலும் அவருக்கு செல்வாக்கு அப்படின்றதும் போட்டி அப்படின்றதும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பாஜகவை தினமும் ஒரு விமர்சனங்களை செய்வது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் டிஆர்பி ராஜா அவர்கள் இதுக்கு முன்னாடியே கோவையில் ஆட்டு பிரியாணி என்று சொன்னது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயத்தில் சில்லறை கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று பாஜகவை குறிப்பிட்டிருக்காரு. நோட்டாவை விட குறைந்த ஓட்டுகள் தான் வாங்கும் என மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜகவை பற்றி விமர்சிச்சிருக்காரு.